பக்ரீத் பண்டிகையை ஒட்டி மதுரை எல்லிஸ் நகரில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், உங்களுடைய தகவல்கள். ஈதுல் அல்லா எனும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாநகருக்குட்பட்ட மகபூபாளையம், தமுக மைதானம், தெல்பேட்டை, ஹாஜிமார் தெரு, கோரிப்பாளையம், ஆனையூர், கலைநகர், தபால் தந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும், புறநகர் பகுதியான திருப்பரங்குன்றம், சிலைமான், மேலூர், திருமங்கலம், முஸ்லம்பட்டி, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள திடல்களில், பள்ளிவாசல்களிலும் பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில சிறப்பு தொழுகையில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு துவா செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சிறப்பு திடல் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள், பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு தொழுகையை நடைபெற்று வருகிறது. இந்த தொழுகையின் முடிவில் இஸ்லாமிய பேச்சாளர் பக்ரீத் பண்டிகையின் நடைமுறைகள் குறித்தும் மற்றும் நன்மைகள் குறித்தும் தற்போது எடுத்துரைத்து வருகிறார். பின்னர் உலக நன்மை வேண்டியும் உலக அமைதியும் சமத்துவமும் நிலவ வேண்டி சிறப்பு துவா செய்யப்பட்டு வருகிறது. பக்ரீத் பெருநாள் தொழுகை நிறைவேற்றிய பின் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இறைவனுக்காக தங்களின் கடமையை நிறைவேற்றும் வகையில் வீடுகளில் ஆடு மற்றும் மாடு அறுத்து அதன் இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி தியாக திருநாள் கடமையை நிறைவேற்ற உள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்.